கோதுமை மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு சப்பாத்தி மாதிரி இது எண்ணெய் கொஞ்சம் விடலாம். காதல் உள்ளத்தில் ஏதேதோ வெள்ளத்தை கண்டேன் ஜாதி மல்லி ஏதும் சொல்லாமல் உன் கையில் நெஞ்சத்தை தந்தேன் அள்ளி 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 அள்ளி. பாரிஜாதம் அண்டை தாளம் வர்ணஜாலங்கள் செய்தாளே. மஞ்சள் வானம் மேகமூட்டம் மழை கொட்டாமல் ஓயாதே. காதல் உள்ளத்தில் ஏதேதோ வெள்ளத்தை கண்டேன் ஜாதி மல்லி ஏதும் சொல்லாமல் உன் கையில் நெஞ்சத்தை தந்தேன் அள்ளி 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 அள்ளி. பாரிஜாதம் அண்டை தாளம் வர்ணஜாலங்கள் செய்தாளே. மஞ்சள் வா எங்கள் வீட்டில் மைதா மாவுலாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நாங்கள் கோதுமை மாவுலேயே நாங்கள் பரோட்டா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இப்படி ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாதிரி இடலாம். இங்கே பாருங்கள், ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். கீரையெல்லாம் போட்டுக்கோ. பாருங்க, பரோட்டா மாதிரி வருதா, லேயர் லேயரா. அதுதான் நம்ம கோதுமை மாவு பரோட்டா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சா பரோட்டா மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு பரோட்டா நம்மளுக்கு. தொட்டுக்கு வந்து டொமேட்டோ சட்னி. அம்னி கிச்சனில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக பாருங்கள், அழகாக வருது. இதை நல்லா செஞ்சுட்டு நம்ம அப்படி கையில் தட்டி விட்டோம்னா நல்லா பிரிஞ்சு வரும். இதுவே பிரியுது பாருங்கள் நல்லா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.